0.3 செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 3 + m the whole cube. அப்போ a + b the whole cube ஃபார்முலாட்டில் இருக்கா? அப்போ a cube - 3a² b + 3ab² + b cube. a இருக்க இடத்துல 3, b இருக்க இடத்துல m. அது அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? a இருக்க இடத்துல 3 the whole cube + 3a² இருக்கிறதுல 3 the whole square + b வந்து m + 3. a இருக்க இடத்துல என்ன போடணும்? 3 போடணும். b இருக்க இடத்துல m the whole square போட்டுக்கணும். ப்ளஸ் b க்யூப்னு m க்யூப்னு போட்டுக்கணுமா? இப்போ 3 க்யூப்னா எப்படி எழுதுவீங்க? 27. அப்போ 3 × 3 ஸ்கொயர்னா என்னது? 9. 9 கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27m. அடுத்து m வந்து என்ன பண்ணலாம்? இது வந்து m க்யூப் போட்டாங்க. இது 3 3s are 9m². இது வந்து இந்த இதோட சேர்ந்து வந்துடும். m × m இருக்கனால இது இதில் வந்துடும். இவ்வளோதான் அந்த சம்மு. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டில் 4 டிவிஷனும் போட்டிருக்கேன். ஒன்லி ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நீங்கள் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வர போகிறீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இது வந்து செகண்ட் சம்மு. செகண்டில் ஃபஸ்ட் டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து நான் போடுறேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3.3 செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 2a + 5 the whole cube. a + b the whole cube. ஃபார்முலா என்னது? a cube + 3a² b + 3ab² + b cube. இப்போ ஏக்கு பதில் 2a, b வந்து என்னது? 5. அப்போ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2a + 5 the whole cube. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2a the whole cube + 3a இருக்க இடத்துல 2a the whole square, b இருக்க இடத்துல 5 + 3 a இருக்க இடத்துல 2a, b இருக்க இடத்துல 5 ஸ்கொயரு + b cube. அது அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரணும். அவ்வளோதான். 2a க்யூப்னா என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8a³. இங்கே 2a the whole squareனால் அது என்னென்னு எழுதிக்கலாம்? நம்ம 4a² எழுதிக்கலாமா? நீங்கள் தப்பு விட்டுறக்கூடாது. 2 ஸ்கொயரு 4, 3 4s are 12 அப்படி. அதனால் 2 3 2s are 6, 6 5s are 30 அப்படி நீங்கள் பெருக்கிடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். 2a² இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதில் பக்கத்துலேயே கூட பென்சில் வச்சு 2a × 2a. அப்போ என்ன வரும்? 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are 60, a × a². ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பெருக்கிட்டு அப்புறம் வேரியபிளில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3 2 அங்கே வந்து என்ன வரும்? 3 × 5 5 ஸ்கொயர் வந்து 25 ஆயிரும். 25 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 150 கிடைக்கும். a + 5 க்யூப் வந்து என்னது? 125. அப்போ ஆன்சர் என்னது? 8a³ + 60a² + 150a + 125. அவ்வளோதான் இந்த ஆன்சர். அடுத்த செகண்ட் சம்மில் எக்ஸைஸ் 3.3 செகண்டில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். 3p + 4q the whole cube. a + b the whole cube ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். a³ + 3a² b + 3ab² + b cube. இப்போ a வந்து என்ன எடுத்துக்கலாம்? 3p, b வந்து 4q. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா a இருக்க இடத்துல 3p the whole cube + 3, a இருக்க இடத்துல 3p the whole square, b இருக்க இடத்துல 4q + 3, a இருக்க இடத்துல 3p, b இருக்க இடத்துல 4q the whole square. அடுத்து 4q க்யூப்னு போட்டுக்கலாமா? இப்போ இதை நீங்கள் க்யூப்னா 3 தடவை நம்ம போடணும். 3p × 3p × 3p போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27p³ ப்ளஸ் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 9p². அதுதான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ப்ளஸ் × 4q மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். 3 9s are 27p² × 4q. அதே மாதிரி அதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9p × 16q² கிடைக்கும். ப்ளஸ் என்ன வரும்? 64q³ சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 27p³ அப்படி போட்டாச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108p². அடுத்து 9 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144pq². அடுத்து என்ன வரும்? 64q³ ஓகேவா? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஏயோட வேல்யூ என்ன, பியோடது என்னன்னு மட்டும் அதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே அந்த ஏ ஃபார்முலாலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது ஃபார்முலா மட்டும்தான். a³ + 3a² b + 3ab² + b cube. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3.3 செகண்டில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 52 the whole cube.
இப்போ இதை வந்து கியூபுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது வந்து நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். இது வந்து கியூ ஃபார்முலா போட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் கியூ ஃபார்முலா தான் நம்ம. ஆனால் இதில் ஏயும் தெரியாது பியும் தெரியாது. அப்போது நம்ம 50யும் ஒரு 2வையும் ஆட் பண்ணால் 52 கிடைக்குமா? அப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாமா? அப்போ 50 + 2 த ஹோல் கியூ, ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூ ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஏ கியூபு ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன எழுதிக்கணும்? 50. பி இருக்க இடத்துல 2. இப்போ இதை அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 50 த ஹோல் கியூப் ப்ளஸ் 3, ஏ இருக்க இடத்துல 50 த ஹோல் ஸ்கொயர், பி இருக்க இடத்துல 2 ப்ளஸ் 3, ஏ இருக்க இடத்துல 50, பி இருக்க இடத்துல 2 ஸ்கொயரு ப்ளஸ் பி கியூப்னா என்ன வரும்? 2 கியூப். இதுதான் அங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 50 கியூப் அப்படின்னா 50யை நீங்கள் என்ன பண்ணணும்? 3 தடவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும். மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,25,000 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3, இது 50 கியூப்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 50 × 50 × 50. அப்போது 3 தடவை போட்டுட்டு 50 × 50 அடுத்து இந்த கூட வந்த ஆன்சர் கூட இந்த 50 மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் போடணும். மேலே கியூபா ஸ்கொயரா அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 3, இதை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 2,500 கிடைக்குமா? அப்புறம் ஒரு 2 இருக்குது, அதை அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 × 50, 2 ஸ்கொயரை பண்ணால் 4 + 8, 2 கியூபு. அப்புறம் இதை அப்படியே போட்டுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 3 2s 6, 6 கூட 2,500 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். ப்ளஸ் 600, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600 + 8. அப்புறம் நீங்கள் அப்போ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 140,608. இதான் ஆன்சர். நான் இது வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாக எழுதியிருக்கேன். இது 140,608. இடம் இல்லைனால கீழே சின்னதாக இருக்குது. இவ்வளோதான் இந்த சம். ஃபைனல் ஆன்சர் தான். உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, A + B த ஹோல் கியூப் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக சம்ம போட்டுடலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3.3ல செகண்ட் சம்மில் 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 104 த ஹோல் கியூப், 104 த ஹோல் கியூப்னு கொடுத்துட்டாங்க. கியூப்னால கியூப் ஃபார்முலா வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது எப்படி பிரிச்சுக்கலாம்? 100 + 4 த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போது A + B த ஹோல் கியூப் ஃபார்முலா என்னது? A கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். A வந்து 100, B வந்து என்னது? 4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A இருக்க இடத்துல 100 த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 × ஏக்கு பதிலாக 100 ஸ்கொயரு, பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் 3, ஏக்கு பதிலாக என்னது? 100, பிக்கு பதிலாக 4 ஸ்கொயரு ப்ளஸ் பி கியூப்னா 4 கியூப்னு போட்டுக்கலாம். இப்போ 100 கியூப்னா என்ன பண்ணணும்? 100 நீங்கள் என்ன பண்ணணும்? 3 தடவை எழுதணும். 100 × 100 × 100 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 போட்டு 6 பேர் வரும். அடுத்து 3 × 100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10,000 × 4. அடுத்து 3 × 100 4 ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 16. அடுத்து 4 கியூபை பண்ணால் 64 கிடைக்கும். அடுத்து இது அப்படியே போட்டுக்கோங்க. இது 3யும் 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி போடலாம். 3யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. 12 கூட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1,20,000 கிடைக்கும். ப்ளஸ்ஸு 4,800 ப்ளஸ் 64 கிடைக்கும். அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11,24,864 கிடைக்கும். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா மட்டும் பாக்ஸ் போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் எல்லா சம்முமே நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்ட் மிஸ்டேக் வருதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். செஞ்சு பாருங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலாலாம் பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதுங்க. நான் அதுதான் வேறு கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.